நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட 27 வார்டுகளில் கொட்டப்படும் குப்பைகளை தூய்மைப்படுத்தி தரம் பிரித்து சேகரிக்க நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் தனியார் தூய்மை பணியாளர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்கள் மக்கும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து சேகரித்து நகராட்சிக்கு சொந்தமான கிடங்குகளில் கொட்டி வருகின்றனர். இதற்காக குப்பைகளை சேகரிக்க பஜார் பகுதி, பஸ் நிலையம், ரயில் நிலையம், அண்ணா சாலை உள்பட பல பகுதிகளில் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. தினமும் காலை, இரவு என 2 முறை நகராட்சி லாரிகள் மூலம் தொட்டிகளில் உள்ள குப்பைகளை அகற்றப்பட்டு குப்பை கிடங்கிற்குள் கொண்டு போய் சேகரித்து வருகின்றனர். மேலும் லாரிகள் செல்ல முடியாத தெருக்களில் தூய்மை பணியாளர்கள் BOV வண்டிகள் மூலம் வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிக்கின்றனர். ஆனால் பலர் தங்கள் வீடுகளில் சேரும் குப்பைகளை பிளாஸ்டிக் பைகளில் போட்டு சாலை ஓரங்களில் வீசிவிட்டு செல்கின்றனர். இதனால் பல இடங்களில் சாலையோரம் குப்பைகளாக காட்சியளிக்கின்றது. இந்த நிலையில் இது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் தா.வா. சுபாஷினி புது முயற்சியை மேற்கொண்டுள்ளார். இதன்படி நகராட்சி பகுதிகளில் அதிகளவு குப்பைகளை கொட்டப்படும் பகுதியை தேர்வு செய்து இந்த பகுதிகளில் சுகாதார அலுவலர் R.K. கோவிந்தராஜ் தலைமையில் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் அலுவலக அதிகாரி பிரபாகரன், தூய்மை இந்தியா திட்ட மேற்பார்வையாளர் ரவி மற்றும் தூய்மை பணியாளர்கள், நகராட்சி ஊழியர்கள் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். இதில் இங்கே குப்பைகளை கொட்டுபவர்கள் அடிமுட்டாள்கள் என்று மாவு கோலமிட்டு எழுதி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இது மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ஆணையர் தா.வா. சுபாஷினி அவர்கள் கூறுகையில், குப்பை இல்லா நகராட்சிகளாக மாற்ற அரசு தரப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறோம். 27 வார்டுகளிலும் நூதன முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டம் பொதுமக்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தொடர்ந்து இதுபோல் நடத்தப்படும் என்றார். சார், இது எதுக்காக சார் பண்ணுவீங்க? இப்போ இந்த இடத்துல அப்படியே தேக்கமாக கொட்டுறாங்க சார். பப்ளிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற வணிக நிறுவனங்கள் இவங்கெல்லாம் நைட்டில் லேட்டாக கடையை மூடுறதுனால அவங்க எங்கள் குப்பை ஆளுங்கிட்டெல்லாம் தூய்மை பணியாளர்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் என்ன ஆயிடுதுன்னா, இந்த இடத்துல ஒரு மிகுதியாக குப்பை கொட்டுற இடமா மாறிடுது அப்படியே. சரிங்க சார். அதனால் இதை தூய்மை பண்ணிவிட்டு ஒரு அவேர்னஸ் வரணும், ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வரணுன்றதுக்காக இங்கே நாங்கள் இதெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தி கோலமிட்டு இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணுன்றதை அவேர்னஸ் கொடுக்கும், விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க. ஆமாம் சார். இந்த மாதிரி எத்தனை இடத்துல சார் நடத்திருக்கீங்க? இந்த மாதிரி எங்களுக்கு 27 வார்டில் ஒரு 15 பாயிண்ட் இந்த மாதிரி இருக்குது சார். 15 பாயிண்டில் 15மே நாங்கள் சரி பண்ணிட்டோம். அதில் ஒரு 3-4 இடம் திரும்ப திரும்ப வருது அப்படியே. இது பார்த்தீங்கன்னா, இது நீங்களா சொந்தமாக முயற்சி பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை அதிகாரிகளுடைய தூண்டுதல் மூலமாக? சரி, ஒரு புது விதமான முயற்சி எடுத்து இதெல்லாம் பண்ணுறாங்க மேடம். இந்த மாதிரி ஆமாம், எங்கள் சுகாதார அலுவலரும் கமிஷனருடைய பேர் என்னங்க? செல்வி சுபாஷினின்னு சொல்லிட்டு எங்கள் கமிஷனர். சுகாதார அலுவலர் R.K. கோவிந்தராஜ் அவங்க விழிப்புணர்வு மூலியமாக அவங்க அறிவுறுத்தலின் பேரில் தான் இதையெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். உங்களோட இணைஞ்சி பார்த்தீங்கன்னா இருக்கிற இவங்க எல்லாருமே சேர்ந்து தூய்மை பணியாளர்கள் ஸ்வச் பாரத் மிஷன் மூலயமா இதை ஃபுல்லாக பண்ணுறோம். 27 வார்டில் எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். வீடு வீடாக போயிட்டு பிட் நோட்டீஸ் கொடுக்குறோம். டோர் டு டோர் கலெக்ஷன் பண்ணுறது எங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி தான் நீங்கள் குப்பையை கொடுக்கணுன்றது எல்லாருக்குமே நாங்கள் இந்த தெருவாரியாக போய் சொல்கிறோம். இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.